இந்த கோலத்தை பாருங்களேன், இன்றைக்கி கன்னி பொங்கல்ங்கிறதுனால கன்னி பெண்களே கோலத்தில் வரைஞ்சிட்டாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக அந்த மார்கழி மாதத்தில் கோலம் போட்டு அழகாக அசத்திட்டாங்க. மாட்டு பொங்கலுக்கு மாடு வச்சு கோலம். இன்றைக்கி கன்னி பொங்கல்ங்கிறதுனால இன்றைக்கி நிறையா ஊரில் வந்து கோல போட்டிலாம் வைப்பாங்க. இது கோல போட்டியில் எடுத்தது கிடையாது. இந்த மார்கழி மாதத்தில் என் ஃப்ரெண்டு வீட்டில் போட்ட கோலம். ஒவ்வொரு கோலத்தையும் அவங்க கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க, ஸ்டேட்டஸில் வைப்பாங்க. பார்க்கவே ஆசையாக இருக்கும். எல்லாமே சூப்பராக போடுறாங்க, எப்படி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மார்கழி மாதம் ஆனாலே இவங்க எப்படி அந்த பனியில் எவ்வளோ அழகாக கோலம் போடுறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்கும். அதை நாங்கள்லாம் கணக்கு ஒரு எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணோம் பஸ்ஸில் அப்படின்னா அது வந்து ஒரு போட்டி மாதிரி வச்சுப்போம், எந்த சைடு அதிகமாக கோலம் போட்டுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம். சின்ன பிள்ளைங்க ஜாலியாக பேசிகிட்டே போவோம். அதுமாரி கோலத்தை பார்க்குறதே ஒரு அழகு தான். இன்றைக்கி கன்னி பொங்கலுக்கு உங்கள் ஊரில் என்னென்ன போட்டி நடந்துச்சு, நீங்கள் என்னென்ன போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிங்கிறதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு இது போல் ரங்கோலி கோலம் பார்க்க பிடிக்குமா, இல்லை எந்த கோலம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.